அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். மிதுன ராசிக்கு தான் இப்போ குருவே வரார். புதன் தான் மிதுனத்துக்கு அதிபதி. உங்களுக்கு தான் இவரே வரார். யார்? குரு உங்கள் ராசிக்கு. அதனால் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். இந்த குரு ஆனவர் கொஞ்சம் பாதகத்தை செய்வார்னு இருக்குது மிதுனத்துக்கு. அதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கணும். தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பிளட் சர்க்குலேஷன், பிளட் ப்ரெஷர், ரத்த ஓட்டங்கள், ரத்த நாளங்கள், திடீர்னு அடைப்பு வருது, கழுத்துக்குலேருந்து பிரெயினுக்கு போகிறது, ஹார்ட்டுக்கு போகிறது, காலுக்கு போகிறது, முதுகு தண்டுவடத்துலேருந்து காலுக்கு போகிறது, இந்த ரத்த ஓட்டத்தை சேதப்படுத்துவார். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுமா, குடும்பத்தில் திருமண தடைகள் நீங்குமா, டக்குன்னு திருமண அமைப்பு கைகூடுமா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களா, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த மனக்கசப்பு தீருமா, பெற்றோர் வழியில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுமா, பெற்றோர்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா, பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுமா, பெற்றோர்கள் நல்ல டெவலப் ஆகிறதுனால உங்களை நல்லா பார்த்துப்பாங்களாம், பிள்ளைகளுடைய திருமணம், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த பாதிப்பெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுமா. எந்த மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கணுமா. யார்? மிதுனம். வைத்தீஸ்வரனை போய் சரணாகதி ஆகிடணுமா. அதே போல் எதுக்கு ரொம்ப ப்ரெஷரும் ஆர்ட்டும் தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுமா மிதுனம். அதே போல் மற்றது எல்லாமே டக்கு டக்குன்னு இந்த சமயத்தில் கல்யாணம்லாம் பண்ணிக்கலன்னா அப்புறமா எப்போ பண்ணிப்பீங்க? 60வது கல்யாணம்லாம் பண்ணிப்பீங்க. அதனால் மிதுனத்திற்கு சுபத்தடைகள் நீங்குவதும், புத்திர சந்தானத்தில் அனுகூலம் ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.